السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين أجمعين. أما بعد فقال الله تعالى في القرآن الكريم في الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. تلك حدود الله فلا تعتدوها ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الحلال بين والحرام بين وبينهما مشبهات لا يعلمها كثير من الناس أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் உண்டாகட்டும். கணித்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் காட்டியதோடு சில வரையறைகளை நிர்ணயித்துள்ளான். இதை தாண்டி மனிதன் செல்லக்கூடாது, இதை தாண்டி மனிதன் இந்த எல்லையை தாண்டி செல்லக்கூடாது என்று ஒரு வரையறையை நிர்ணயித்தான். சில பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று தடைகளை விதித்தான். அதே போல சிலவற்றை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி வழங்கினான். இவையெல்லாம் மனிதனுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவையாக இருக்கின்றன. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று மனிதன் நம்முடைய முஸ்லிம் இளைஞர்கள் இளைஞிகள் உட்பட இந்த சமூக கட்டமைப்பை உடைத்து அல்லாஹ்வுடைய வரையறைகளையும் வரம்புகளையும் மீறி செயல்படக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தி, பல்வேறு சட்டங்களை, ஒவ்வொரு சட்டங்களை சொல்லி முடிக்கின்ற போது ஆங்காங்கே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள் ஆகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்ட வரையறைகளை யார் மீறுகிறாரோ, வரம்பு மீறுகிறாரோ, ஃபௌலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார். மற்றொரு இடத்தில் சொல்கின்ற போது வதில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சட்ட வரையறைகள். வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ் ஃபகத் ஸலம நஃப்ஸ, யார் அல்லாஹ்வுடைய அந்த சட்ட வரையறைகளை மீறுகின்றாரோ அவர் தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டார் என்று அல்லாஹ் தஆலா மற்றொரு இடத்திலே சொல்கிறார். ஆக சட்டங்களை ஆங்காங்கே சொல்லி முடிக்கின்ற போது இந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். ஆக ஒவ்வொன்றிற்கும் சில வரைமுறைகளை அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார். அந்த வரையறைக்குள் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்று அந்த வரையறை உடைக்கப்படுகிறது. என்ன இதெல்லாம் சமூக கட்டுப்பாடு, என்ன சுதந்திரமா வாழணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் வந்துவிட்டார்கள். அப்ப அதனால் பிற சமூகத்தோடு அவர்கள் கலந்து பழகுகின்ற போது அவர்களுடைய அந்த கொள்கைகளை, அந்த கலாச்சாரங்களை அப்படியே பின்பற்றக்கூடிய பெண்களாகவும் ஆண்களாகவும் இன்று மாறி போயிருக்கிறது இன்றைய சமுதாயம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இதனுடைய அடிப்படை காரணம் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றிய அடிப்படை அறிவு அவர்களுக்கு இல்லாததுதான்.
அப்ப அந்த அடிப்படை புரிதல் அவர்களுக்கு இருக்க வேண்டும். இன்று அதாவது பெரும்பாலான முஸ்லிம் நாடுகள் அல்லாத பிற நாடுகளிலே எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் அவர்கள் இன்று கட்டுப்பாட்டை நோக்கி நகர்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி அவர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். காரணம், எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம ஒரு வாழ்க்கைனா என்ன, அதுக்கு ஒரு சில நெறிமுறைகள் இருக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறதையெல்லாம் யோசித்து அவர்கள் இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒதுக்கிவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி வருகின்றார்கள். காரணம், இஸ்லாம் தெளிவாக வழிகாட்டுகிறது. இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று வரையறை நமக்கு கொடுக்கிறது. இப்படித்தான் மனிதன் வாழ வேண்டும் என்ற வரையறையை கொடுக்கிறது. அதனால்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிடித்து போய் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆக வெளியிலிருந்து பார்க்கின்ற போது நிறைய கட்டுப்பாடுகள் இருப்பதை போன்று தோன்றும். ஆனால் கட்டுப்பாடுகள் அனைத்துமே மனிதன் சுதந்திரமாக வாழ்வதற்குத்தான். அவனை ஒரு சிறைக்குள் தள்ளுவதற்காக அல்ல. அதே நேரத்தில் சில வரையறைகளை நாம் பின்பற்றுகின்ற போது நமக்கு மிகப்பெரிய நன்மை அதிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கணித்திற்குரிய இஸ்லாமிய பெரும்பேசவர்களே, இவ்வாறு இன்று வரைமுறையை உடைத்து தகர்த்த விஷயம் என்னவென்று சொன்னால், மக்களிடத்தில் இன்று பரவலாக வந்து கொண்டிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பரவிக்கிட்டு வருது. அது என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக ஒரு மனிதன், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை மணக்க வேண்டும் என்று சொன்னால் திருமணம் என்ற ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அதன் மூலம்தான் மனிதன் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்க வேண்டும். அதற்கு மகர் கொடுத்து அந்த திருமணத்தை அந்த பெண்ணை கைப்பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சில வரையறைகளை போட்டு வைத்திருக்கிறது, விதித்து வைத்திருக்கிறது. அது அல்லாத பல நாடுகள் இன்று பெண்கள் எல்லாம் இழிவாக மதிக்கப்படக்கூடிய நிலையில் பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாம் முஸ்லிம், அந்த பெண்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. நினைச்சாக்க அந்த இளைஞனோடு சேர்ந்து கொள்ளலாம், அதுக்கப்புறம் நினைச்சா அவங்க தனியா வந்துடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு ஒப்பந்த அடிப்படையெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை பல நாடுகளிலே, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே இருப்பதன் காரணமாக இன்று பெண்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி வருகின்றார்கள். இஸ்லாமிய சட்டதிட்டங்களை பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள். இது நமக்கு சரியான பாதையை காட்டுகிறது என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். இதுதான் நமக்கு மதிப்பு கொடுக்கிறது, நம்மை மதிக்கக்கூடிய சட்டம் இங்கேதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனாலேயே இன்று இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு பெண்ணை அவன் கைப்பிடித்து விட்டால் அதற்கு பிறகு அவன் இறுதி வரை அந்த பெண்ணுக்கான உடை உறைவிடம் கொடுக்க வேண்டும். உடை உறைவிடம் உணவு அவனுக்கு அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும். அது அந்த ஆண் மீது கடமையாக ஆகிவிடுகின்றது. ஆனால் இதுல எந்தவித ஒப்பந்தம் இல்லாதன் காரணமாகத்தான் மேலை நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் தம்முடைய இஷ்டத்திற்கு அந்த பெண்களை அனுபவித்துக் கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப அதுக்கு பிறகான வாழ்க்கை அப்படி அனுபவிக்கின்ற போதுதான், அந்த துன்பத்தை அனுபவிக்கின்ற போதுதான் அந்த பெண்களுக்கு விளங்குகிறது இஸ்லாம் எவ்வளவு தெளிவான பாதையை காட்டியிருக்கிறது என்பதை அந்த பெண்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள். அதனால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, ஒரு எல்லை இருக்கிறது, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு வரையறை இருக்கிறது. அந்த வரையறையை நாம் பின்பற்றுகின்ற போதுதான் நம்முடைய இந்த வாழ்க்கை சீராக அமையும். இன்று திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. திருமண வாழ்க்கையில உள்ள போறதுக்கு நிறைய இளைஞர்கள் பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்று திருமணம் குறித்து தவறான செய்திகள் எல்லாம் ஊடகங்களிலே பரப்பப்படுகின்றன. எந்த அளவுக்குன்னா திருமணம் குறித்து திரைப்படங்கள்ல வரக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் எப்படி ஒரு வசனம் சொல்றாங்க, அதாவது ஒரு காபி குடிக்கிறதுக்கு ஒரு காபி கடையை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம். அப்ப இதன் மூலம் அவங்க தெரிவிக்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு பெண்ணிடம் அனுபவிக்க வேண்டிய கொஞ்ச நேரத்துக்காக நீ எதுக்கு அந்த பெண்ணை வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுற, அந்த பெண்ணை கட்டிக்கிட்டு எதுக்கு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுற அப்படின்னு ஒரு கேள்வியை அங்க முன்வைக்கின்ற போது இது திருமணம் குறித்த அந்த கட்டமைப்பை உடைக்கிறது. அப்ப பெண்களுக்கான மதிப்பை குறைக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படியான இந்த கட்டமைப்பை, சமூக கட்டமைப்பை உடைக்கக்கூடிய விஷயங்களைத்தான் திரைப்படங்கள் நமக்கு போதிக்கின்றன, மக்களுக்கு போதிக்கின்றன. எனவே அது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, இன்று திருமண கட்டமைப்பை உடைப்பதற்காகத்தான் இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு முறை வந்திருக்கிறது. இன்று அது பரவலாக அப்படியே பரவிக்கிட்டே வருது.
மேலை நாட்டு கலாச்சாரம் இன்றைக்கு இந்தியாவிலும் பரவி பல்வேறு நபர்கள் அதையும் ஃபாலோ பண்ண தொடங்கிட்டாங்க. கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதை ஃபாலோ பண்றாங்க, அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுல சிக்கிக்கொண்ட முஸ்லிம் இளைஞர்களும் உண்டு, முஸ்லிம் இளைஞர்களும் உண்டு. அவர்கள் மற்றவர்களோடு, அதாவது பிற சமுதாய மக்களோடு சேர்ந்து வாழ்றது. பிற சமுதாயத்தை சார்ந்த இளைஞனோடு ஒரு பெண், முஸ்லிம் பெண் வாழ்றார். இப்படியெல்லாம் மக்கள் இப்படி தவறான கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லை மீறி செல்கின்ற போதுதான் அல்லாஹ்வுடைய கோபம் அங்கே வருகிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வ பைனஹுமா முஷப்பஹாத் கஸீரு மினன் நாஸ் லா யஅலமு கஸீரு மினன் நாஸ். ஹலால் எது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இருக்குது. இது எது ஹலால் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவா இருக்கு. ஹராம் எது அப்படிங்கிறதும் தெளிவா இருக்கு. இதை எதை சாப்பிடக்கூடாது, இது ஹராம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இருக்கு. ஆனால் இந்த ஹலால் ஹராம் என்று சொல்லப்படாத சில விஷயங்கள் இருக்கின்றன. அது முஷப்பஹாத் என்று சொல்லக்கூடியது, அதாவது சந்தேகத்துக்குரியவை அப்படின்னு பொருள். அது அதுல அதை மக்கள் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். அது எது அப்படின்னு சொல்லி மக்கள் பெரும்பாலும் அறிய மாட்டாங்க. அப்ப அறியாத மக்கள் ஆலிம்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அவங்களே முடிவெடுத்துக்கிறது, இதெல்லாம் கூடும், இதெல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி அவர்களாகவே முடிவெடுத்துக் கொண்டு அந்த முஷப்பஹாத் சந்தேகத்திற்குரியவற்றிலே அவர்கள் கால் வைக்கின்றார்கள். அப்படி கால் வைக்கின்ற போது, அதிலே நுழைகின்ற போது அவர்கள் ஹராமிலே போய் விழுந்து விடுவார்கள் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கை. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமனித்தக்கல் முஷப்பஹாத், யார் இது மாதிரி சந்தேகத்திற்குரியவற்றை விட்டு விலகி விடுகின்றாரோ, அதிலிருந்து தவிர்ந்து கொள்கிறாரோ, அவர் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்துக் கொண்டார். யார் அந்த முஷப்பஹாத்துல விழுந்துட்டாரோ, என்ன சந்தேகத்துக்குரியவர், இதெல்லாம் சாப்பிடலாங்க, இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கலாமா, இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சந்தேகத்துக்குரியவற்றிலே விழுந்து விட்டாரோ, அதை ஒருவர் செய்ய தொடங்கி விட்டாரோ, அவர் ஹராமிலே விழுந்து விடுவார். அதற்கான உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவர் வேலியை சுற்றி உள்ள ஒரு வயல்ல வேலி போட்டிருக்கிறாங்க, அதுக்கு பக்கத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். உள்ள வேலி போடப்பட்டு அங்கே பயிர் விளைந்து கொண்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்ட பயிர். வெளியில அந்த வேலிக்கு வெளியில தான் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஆடுகள் இந்த வேலியை தாண்டி உள்ளே போகக்கூடும். அதுபோலதான் மனிதன் இந்த முஷப்பஹாத் சந்தேகத்துக்குரியவற்றில உள்ள நுழைஞ்சிட்டா அவன் ஹராமானவற்றில் நுழைந்து விடுவான், அதையும் செய்ய தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மற்றொரு செய்தியை சொல்றாங்க, அலா வ இன்னலி குல்லி மலிக்கின் ஹிமா, ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு வரையறை உண்டு. அவன் அவனுடைய ஆட்சி பகுதியில ஒரு இவ்வளவுதான் நம்முடைய லிமிட் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எல்லை பிரித்து வச்சிருப்பாங்க. அது மாதிரி அந்த எல்லை இருக்கிறது. அது போல அல்லாஹ்வுடைய அலா இன்ன ஹிமல்லாஹ் ஃபி அர்லிஹி மஹாரிமு, இந்த பூமியில அல்லாஹ்வுடைய வரையறை என்னன்னு சொன்னால் அவனுடைய ஹராம்கள், எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றானோ அந்த தடைகள், அதாவது அந்த தடைகளை நெருங்கக்கூடாது, அதை நோக்கி ஒரு மனிதன் சென்று விடக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் இந்த முஷப்பஹாத், அதாவது சந்தேகத்துக்குரியவை என்று அதுக்குள்ளே நுழைய ஆரம்பித்து விட்டால் ஹராமில நுழைஞ்சிடுவோம். இது இன்றைக்கு நடக்குது. அதாவது பொதுவாக இன்று இளைஞர்கள் வெளியில செல்லக்கூடிய நபர்கள் பொதுவாக சாப்பிடக்கூடியது இந்த சிக்கன் தான். அதுல KFC சிக்கன் அப்படின்னு சொன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்ப அது மாதிரி இடங்கள்ல நம்ம போகின்ற போது அதை யார் அறுத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது சந்தேகத்துக்குரியது. அது முஸ்லீம் அறுத்திருக்கலாம் அல்லது வேறு யாராவது அறுத்திருக்கலாம், ஆனா அது சந்தேகத்துக்குரியது. அப்ப அங்க அந்த இதை நம்ம தவிர்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஹராமையும் நம்ம சாப்பிடுறதுக்கு துணிந்துடுவோம். அப்ப அதுதான் இன்னைக்கு பல இடங்கள்ல நடக்கும். அப்ப வெளியில விற்கக்கூடிய சிக்கன் பப்ஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க, மிக சாதாரணமாகும். அதே போல ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் கொடுத்து அசைவ உணவுகளை சாப்பிடுகிறார்கள். அப்ப அதெல்லாம் எங்கிருந்து வருகிறது, யார் இதை அறுத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப இது போன்ற உணவுகளை நாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு பொதுவாக பேசப்படுகின்ற விஷயம் என்ன, ஹலால் சர்டிபிகேட்டே இருக்கக்கூடாது.
ஹலால் சர்டிபிகேட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி மேலிடத்துல பேசிட்டு இருக்காங்க, அமைச்சர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, பெரிய அரசியல்வாதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய உணவு முறைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம ஹராமான உணவை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி அப்படின்னா, இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, அதாவது முஸ்லீம் அல்லாத கடைகளில் கூட இறைச்சி வாங்குறாங்க. அவங்கள்ட்ட கேட்டாக்க அவங்க சொல்லக்கூடிய பதில் தெரியுமா? பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடலாம், அதெல்லாம் சுத்தமாயிடும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு சட்டத்தை சொல்றாங்க. அப்ப பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டாங்க ஹலால் ஆயிடும் அப்படின்னு அவங்களாம் நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. அதற்கான ஒரு செய்தியும் இருக்கிறது. அதற்கான ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நடந்த ஒரு செய்தி இருக்கிறது. அதிலே அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மக்கள் சில பேர் கேட்டாங்க, இது மாதிரி எங்களெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க, அதாவது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அவங்க பிஸ்மில்லா, அவங்க இறைச்சியை கொடுக்கிறாங்க, இறைச்சியை கொடுக்கின்றார்கள். ஆனா அதுல அவங்க பிஸ்மில்லா சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதாவது கிராமத்துல புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவங்க அங்கிருந்து கொண்டு வந்து இறைச்சியை கொடுக்கிறாங்க இவங்களுக்கு. அப்படி கொடுக்கும்போது இது அவங்களுக்கு சந்தேகமா இருக்குது. இவங்கெல்லாம் இப்ப புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவங்கெல்லாம் பிஸ்மில்லா சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது. அப்ப அதுல சந்தேகமா இருக்கு, சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்ட போது அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல அதாவது சம்மு அன்தும் வகுலு, நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி அதை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது எதுக்கு சொல்லப்பட்ட செய்தி அப்படிங்கறது கவனிக்கணும். அதாவது அவர்கள் காஃபிர் கிடையாது, முஸ்லிம்கள். புதிதாக அவங்க இப்பதான் வந்திருக்கிறாங்க, சில காலம் தான் ஆகும். அவங்களுக்கு பிஸ்மில்லா தெரியுமா தெரியாதா, அதை சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அதனாலதான் அவங்க அதை பத்தி கேட்டாங்க. அப்ப இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு முஸ்லீம் அப்படின்னு கிடையாது, யார் அறுத்தானே தெரியாது, யார் அறுத்தார் அப்படிங்கிறது தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம அது போன்ற இறைச்சிகளை சாப்பிடுவது முற்றிலுமாக ஹராம். அதே போல அது போன்ற கடைகளில் வாங்குவது முற்றிலுமான ஹராம். அப்ப யார் அறுத்தா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. முஸ்லீம் அல்லாதவரை விற்பனை செய்யட்டும், ஆனா அங்க ஒரு முஸ்லீமை போட்டு அவர் தான் அறுத்து கொடுக்கிறாரு அப்படின்னா தாராளமா சாப்பிடலாம், அதுக்கு தடை கிடையாது. ஆனா யார் அறுத்தானே தெரியாது, அப்படிப்பட்ட நிலையில அதை சாப்பிடக்கூடாது. அப்ப ஹராமான உணவை நாம் சாப்பிட தொடங்கி விட்டால் என்ன ஆகும்? நம்முடைய வணக்க வழிபாடுகள் வீணா போயிடும். நாம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வது ஏற்கப்படாது, நம்முடைய துஆ ஏற்கப்படாது. இதுல கவனமா இருக்கணும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, வலா தகுலு மிம்மா லம் யுذ்கர் இஸ்முல்லாஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் எதில் கூறப்படவில்லையோ அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் இறங்கினுடைய பின்னணியை சொல்றாங்க. இது எதுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னா, இன்ன ஷயாத்தீன லயூஹூன இலா அவுலியாயி, ஷைத்தான்கள் தம்முடைய நேசர்களிடம் வகி அறிவிக்கின்றார்கள், சொல்கின்றார்கள். என்ன சொல்றாங்க அந்த ஷைத்தான்கள் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதாவது கானு யகூலுன மா துகிர அலை இஸ்முல்லாஹி ஃபலா தகுலுஹா ஃபலா தகுல், அல்லாஹ்வுடைய பெயர் எதில் கூறப்பட்டதோ அதை சாப்பிடாதீர்கள், அல்லாஹ்வுடைய பெயர் எதில கூறப்படவில்லையோ அதை சாப்பிடுங்கள் என்று ஷைத்தான்கள் தம்முடைய நேசர்களிடம் சொல்கின்றார்கள். அதைத்தான் இன்றைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஹலால் சர்டிபிகேட் இருக்கக்கூடாது. ஏன் அந்த கடையில தான் வாங்கணும், எதுக்காக இந்த ஹலால் சர்டிபிகேட் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். ஆனால் சைத்தான்கள் என்ன சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டதை சாப்பிடாதீர்கள். இன்னைக்கு அதுதான் சொல்றாங்க, ஹலால் போர்டு உள்ளதுல நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்றோம். அப்ப ஷைத்தானுடைய வழி வந்து கொண்டிருக்கிறது, பரவலாக இன்று வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆக இது மாதிரி பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. அதை தாண்டி நம்ம இன்னைக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, அதாவது நாம் வருடத்தினுடைய கடைசி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் பொதுவாக நம்முடைய பொது மக்களிடத்திலே ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, புதிய ஆண்டு வருகிறது, அதை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்துல நிறைய பேர் இருப்பாங்க.
அப்ப இந்த புத்தாண்டு என்று அந்த கொண்டாட்டம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த கிடையாது. ஆனா இது ஊடகங்கள் பெரிதுபடுத்தி, அது ஊடகத்துல எல்லாம் எதுக்காக செய்யறாங்க? விளம்பரம், தம்முடைய பொருட்களை விற்பனை செய்வது, ஹோட்டல்கள் ஃபுல்லாகுவது, அதிகமாக மதுபானம் விற்பனை ஆவது, இதுதான் அந்த நாட்கள்ல அந்த நாளில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அப்ப இது மாதிரியான அந்த காலகட்டத்தில் நம்முடைய இளைஞர்களும் அதுல சேர்ந்துக்கிறாங்க, நம்முடைய முஸ்லிம் பெண்களும் அதுல சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இது எந்த அளவிற்கு மனிதனை மோசமான கலாச்சாரத்தில் தள்ளுகிறது என்பதை பார்க்கணும். அப்ப மது, அதுதான் மது விருந்து தான் அங்க மிக முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. அந்த கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடியது அந்த மதுதான். அப்ப அந்த மதுவை நாம் முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தி, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜித்தனிபு, யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படிங்கிற அந்த தொடர் வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அஸ்லாம் வல் அன்சாப் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த மது, அதே போல சூதாட்டம் விளையாடுவது, இது அனைத்துமே அல்லாஹ்விடத்திலே தடுக்கப்பட்டது. இது ஷைத்தானுடைய செயல்கள். ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திலிருந்து முற்றிலுமாக விலகிக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய கலாச்சாரம் கிடையாது. அதுக்கு பிறகு நாம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு மனிதன் ஒரு 70 வயது 80 வயது கொடுக்கப்பட்டு வச்சுக்குவோம், பெருசா வச்சுக்குவோம். 80 வயது கொடுக்கப்பட்ட ஒருவர் இப்பொழுது 40 வயதை அடைந்து விட்டார், 41வது வயதை தொட இருக்கிறார், 41வது வயதை தொட்டுட்டார். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அவரு கவலைப்படணுமா சந்தோஷப்படணுமா? கவலைப்படணும். என்னுடைய வாழ்க்கையில 80 வருஷம், அதுல 40 வருஷம் வீணா போச்சு. 40 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல. அதுல நான் நன்மையை செஞ்சேனா தீமையை செய்தேனா தெரியல. 40 வருஷம் போச்சு. இப்ப 41க்கு வந்துட்டேன். இனியாவது நான் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று அவர் உறுதி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கவலைப்படணும், இவ்வளவு காலம் வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது இல்லாம அதை கொண்டாட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? ஒருவர் 80 வயது கொடுக்கப்பட்டவர் 70 வயசு அடைஞ்சிட்டார். அப்ப அவர் இன்னும் அதிகமா கவலைப்படணும். நமக்கு இருக்கிறது மிக குறைவான சில காலகட்டம் இருக்குது. இந்த காலகட்டத்திலாவது நம்ம இன்னும் அதிகமான நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்றுதான் அவர் நினைக்க வேண்டுமே தவிர இதை கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப மனிதனுடைய ஆயுள் குறைந்து கொண்டிருக்கிறது. வருஷம் புதுசா வர வர என்ன ஆகுது? மனிதனுடைய ஆயுள் குறைந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம அன்று அந்த நேரத்துல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி, நான் இந்த பூமியிலே பிறந்ததற்கு, என்னை பிறக்க வைத்ததற்கு நன்றி என்று சொல்லி நம்ம தௌபா செய்யணும். இது நாள் வரை செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். அதுதான் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடியது. அப்ப மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டு இது போன்ற அனாச்சாரங்களிலே, விழாக்களிலே, கொண்டாட்டங்களிலே நாம் ஒருபோதும் தொடர்பு கொள்ளக்கூடாது, அதிலே கலந்து கொள்ளக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அதுல நம்முடைய இளைஞர்கள் அந்த நாளையில மிக வேகமாக வாகனத்தை ஓட்டிட்டு போறது. அப்ப இருசக்கர வாகனங்கள்லாம் மிக அதிகமாக பாதிக்கப்படுது. அந்த இருசக்கர வாகனங்களை வேகமா போய் தம்முடைய உயிரையும் மாய்த்து கொள்ளக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். அது கொண்டாட்டத்துல மட்டும் இல்லை, மற்ற நாட்களையும் நம்ம பார்க்கிறோம். மிக வேகமாக அவர்கள் சென்று தம்முடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். அப்ப எல்லாத்திலையும் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அதாவது வேகம் என்பது ஷைத்தானுடையது. ஆனால் அதே நேரத்தில் நிதானம் என்பதுதான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது. அப்ப நிதானத்தை கடைபிடியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்கின்றார்கள். அத்வாதத்து ஃபீ குல்லி ஷைஇன் இல்லா ஃபீ அமலி ஆகிரா. மறுமையினுடைய காரியங்கள்ல மட்டும்தான் நம்ம வேகமா செயல்படணும். வக்து வந்துருச்சா உடனடியா தொழுவணும். நல்ல காரியங்கள் நடக்கணுமா உடனடியாக அதை செஞ்சிடணும். இல்லாட்டி ஷைத்தான் தடை போட்டுருவான். இனிமே என்னத்தை செய்யுது அப்படின்னு சொல்லி தடை போடுவான், மனசை மாற்றுவான். அப்ப மறுமைக்கான செயல்களில் மட்டும்தான் வேகம் காட்ட வேண்டுமே தவிர மற்ற எல்லா செயல்களிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். அப்ப இந்த வாகனம் என்பது மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, அவன் பயணம் செய்வதற்கு தான்.
அது அற்புதம் செய்வது காட்டுவதற்கோ மற்றவங்க சேலஞ்சு செய்து காட்டுவதற்கோ அதுக்காக கிடையாது. அப்ப அதன் மூலம் இளைஞர்கள் தம்முடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். அதிலே கவனம் செலுத்த வேண்டும். அல் அனாத்து மினல்லாஹ் வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். நிதானம் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உள்ளது, இந்த வேகம் என்பது ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து உள்ளது. இப்போ வேகமாக அவன் செல்கின்ற நேரத்தில் எதுலையாவது இடிச்சுக்கிட்டு விழுகிறான். திடீர்னு பிரேக் பிடிச்சாலும் பின்னால உள்ளவங்களோட இடிச்சு கீழே விழுகக்கூடிய செய்தியை அன்றாடம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுல முஸ்லிம் இளைஞர்கள் இறந்து போகக்கூடிய நிகழ்ச்சியும் பார்த்து கொண்டே இருக்கு. எனவே இதிலிருந்து நாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இது போன்று அல்லாஹ்வுடைய வரையறைகள் இருக்கின்றன, ஹலால் ஹராம் என்று வரையறைகள் இருக்கின்றன. அதை நாம் பேணி நம்முடைய வாழ்க்கையை மிகச்சிறந்த வாழ்க்கையாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ஹராமிலிருந்து தவிர்த்து கொள்ளவும் ஹலாலான உணவுகளை உண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நம்முடைய ரிஸ்கிலே வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பரக்கத் செய்வானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.